ட்ரெஸ் ரம்ஜானு பக்ரீத்து தீபாவளி பொங்கலுக்கு வாங்கி கொடுத்தா அது உங்களுக்கு எரியுது. நீங்களும் செய்ய மாட்டீங்க. செய்யறவங்களையும் போட்டு கரிச்சு கொட்டுறது. அங்க போய் ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்கன்னு அவங்கள போய் இது பண்றது, இங்க வர்றது எங்களை போய் திட்டுறது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உனக்கு தண்ணி வரல, நீ ஆம்பளையே கிடையாதுங்கிறது. இது என்ன பழக்கம்? நீ சொன்னா நான் ஆம்பளை இல்லைன்னு போயிடுவேனா? சரி, ஆம்பளை என்னைக்கு அப்படியே ஆம்பளையா அப்படியே இருப்பானே? உலகத்துல வாழ்க்கையில எல்லா பேருக்கும் இங்க ஒரு கொஞ்சம் ஒரு விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காம போகும், மூடு வரும், வராம போகும். மூடு வரப்போய் தானே 3 பிள்ளை பெற்றிருக்கேன். இதே சூர்யா கர்ப்ப கடை ஆபரேஷன் பண்ணாம இருந்தா அவளுக்கு நேரம் 30 பிள்ளைய கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? ஆக எனக்கு எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் வேலை செய்யுது. திடீர்னு ஒரு நாள் நம்மளால இதாகாது. அது இயற்கை. எல்லாருக்குமே அப்படித்தான். உலகத்துல எல்லா பேருமே அப்படியே அப்படியே இருந்துருவாங்கள. எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இயற்கை. அவன் வீட்டுல அது நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உண்டு. எனக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே ஏற்பட்டதுதான். உடனே வந்துகிட்டு அப்படியே இப்ப கமாண்ட் போடுறான் பாரு, அவனுக்குமே அப்படித்தான். அவனும் போனா ஒரு நாளைக்கு வரும், வராது, ஒரு நாளைக்கு போவேன், நிக்காது, எல்லாம் நடக்கிறதுதான். உடனே வந்துகிட்டு எனக்கு மாத்திரம் அப்படி ஆனா மாதிரியும், இவர் அப்படியே 24 மணி நேரமும் அப்படியே அப்படியே கம்பெடுத்து சுத்திக்கிட்டே திடுற மாதிரியே பேசுவாங்க. இவனுக்கு எத்தனை நாள் இதாகலங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஆனா நம்மள சொல்லுவேன், மாமா உனக்கு ஆகலையாமே ஏங்கிறது. அவனே அப்படித்தான் இருப்பான். அதனால அவங்கள பத்தி நான் கவலைப்படக்கூடாது. இப்பத்தான் முதல் குழந்தை பிறந்திருக்கு மாமா. 60 வயசு ஆனாலும் என் புருஷன் சிங்கம் தான். 2வது குழந்தைக்கு ட்ரை பண்றோம். நல்லா ட்ரை பண்ணுங்க, யாரு வேணாண்டா. இதை என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நான் உங்களுக்கு எதுவும் பார்க்க போறேன்னா வைக்க போறேன்னா இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இவங்க வீட்டுக்காரருக்கு 60 வயசு ஆயிருச்சா, ஒரு பிள்ளை பெற்றிருக்காங்களாம், இன்னொரு பிள்ளைக்கு ட்ரை பண்றாங்களாம். பண்ணுங்கம்மா, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. உங்க குடும்பம், நீங்க பண்றீங்க. மாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்ன மாதிரி வண்ணத்திரை நடுப்பக்கத்துல அந்த மாதிரி போட்டோ வரமா